ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னா துகிலன் ஸ்கூல்ல இருந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படின்ட்டு துகிலனோட ஸ்கூலுக்கு தான் நாங்க இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல யாருன்னா புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Welcome to our Probal Play School. Dear parents, all are invited for the Father's Day. Happy Father's Day, all of you. நம்ம துகிலன் சிறப்பாக நம்மளை வெல்கம் பண்ணார் அவரோட ஸ்கூலில். நல்லா சூப்பராக பண்ணாங்க. அடுத்தடுத்தது அப்படியே நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கலர் அடிச்சு விட்டுருக்காங்க. நம்ம துகிலனுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணுன்றதுக்காக இது நான் இந்தளவுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்தளவுக்கு நடக்குன்றது. ஆனால் சிறப்பாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த ஃபாதர்ஸ் டேவை நம்ம பண்டூரில் இருக்கக்கூடிய ப்ரோபல் மெட்ரிக் ஸ்கூலில் சூப்பராக சிறப்பாக கொண்டாடின்னு இருக்கோம். கைஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துகிலன் கையில் ஒரு டை கொடுத்து எனக்கு கட்டி விட சொல்லிட்டாங்க. Welcome to our Probal Play School. Thank you, sir. Dear parents, are enjoy with your kids? Yes. Are enjoy your kids? Yes. என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்கள் ஜாலியாக பண்ணணும். ஆக்சுவலாக ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், 15th முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஜூன் மாதத்தில் ஃபாதர்ஸ் டே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஃபாதர்ஸ் டேயோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுக்கும்போது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி உங்கள் குழந்தை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்காகும். சரியா? ஈவெண்ட் போயிட்டே இருந்துச்சு. என்ன நினைச்சாங்க தெரியல, திடீர்னு என்னையும் துகிலனும் ரேம்ப் வாக் வர சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்திருக்கோம்.
100%. 100%. Very much of happiness. Okay, anyone parents come to the feedback in center of the speech. Yeah, sure, ma'am. Who is conducted? Raise your hand. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மைக் பிடிச்சி பேசுகிறேன். சப்போஸ் தப்பாக பேசுகிறேன் நான் மன்னிச்சிருக்கேன். எனக்கு சரியாக பேச தெரியாது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்கிலீஷ் பேசுகிறதுனா எனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. என்ன மாதிரி என் பிள்ளை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்னோட ஸ்கூலில் வந்து சேர்ந்தேன். இந்த ஸ்கூலுக்கு அப்புறம் நான் நிறைய ஸ்கூல் வந்து நான் விசிட் பண்ணேன். எங்கேயுமே வந்து எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் அண்ட் மரியாதை எங்கேயுமே கொடுக்கவே இல்லை. ஒரு உட்கார வச்சு பேசுகிற ஒரு சேர் கூட போடல. ஆனால் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். இந்த ஸ்கூலுக்கு வந்து அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா பிளேவும் எனக்கு வந்துட்டு அவங்களே வந்துட்டு என்னோட சன்னை கூப்பிட்டு ப்ளே பண்ண சொன்னாங்க. ஆனால் நான் சேர்க்க கூட வேணாம். இந்த ஸ்கூலில் வந்து நான் சேர்க்க கூட ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்தேன். அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. என்னோட கை குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு துகிலன் போனோடனே கூட வந்து அட்டாச்மெண்ட் ஆகிட்டான். மேம் அவங்க மேம் பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அவங்க கூட வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டான். போனோம் அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிகப்பெரிய லாங்குவேஜ் வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தி இங்கிலீஷ் தேவை. இதில் மெயின் வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு எல்லா குழந்தைகளுக்குமே வந்துட்டு மிக அவசியம். ஏன்னா நானெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு இடத்துலையும் வந்து இங்கிலீஷ் தெரியாமல் திக்கு முக்காடிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். தேங்க்யூ. அதே மாதிரி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். நம்ம ஸ்கூல்ல இருந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வீட்டுக்கு கொடுத்து அமைச்சிருந்தாலும் பேரண்ட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. நம்ம குழந்தைங்களோட கையை பிடிச்சி கற்றுக் கொடுங்க. ஏன்னா அதுதான் மிக மிக அவசியமானது. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி சரியா எனக்கு தெரியல. நீங்களும் அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க வந்து பண்ண மாட்டாங்க தான் மடியில் உட்கார வச்சு அவங்க கையில் உட்கார பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டு கொடுத்து அதில் வந்துட்டு கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னாக்கா அப்பாவும் மகனும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு கலரிங் ஃபில் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் கேம் இருக்குது. அது முடிச்சுட்டு அடுத்தது ஒரு கேம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆர்வமாக இருக்குது. ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூலில் இது மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குளோபல் பிளே ஸ்கூல்ல வந்து எதுவும் பிடிக்காத விஷயத்தை கொடுக்க போகிறதே கிடையாது. அது இதை ஃபர்ஸ்ட் பாலபாஸ் ஃபாதர், ஜஸ்பிதா ஃபாதர், சுகிலன் ஃபாதர் அண்ட் இசையாதனா ஃபாதர் அண்ட் வேணு ஃபாதர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ண சொல்லிட்டாங்க. பேஸ்கெட் மாதிரி ஒரு மெத்தடில் ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ண சொன்னாங்க. அது ஓரளவு வந்துட்டு ப்ளே பண்ணால் என்னால் 3 பால் மட்டும் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. மீதி பிடிக்க முடியல.
அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு டேடியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணாங்க. அது வந்துட்டு துகிலனால் வந்துட்டு அதை பண்ண முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, துகிலனை வந்து கண்ணை கட்டும் போது அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அது வந்துட்டு அவனுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகி பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் நாங்கள் வீடியோவை எடுக்கலை. அதனால் வந்துட்டு அந்த கேம் மட்டும் தவிர்த்துட்டு அதோட ஃபைனல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே ஓவரால் முடிஞ்சிடுச்சு. ஃபைனலாக ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் டயர்டாக இருக்குது. துகிலனோட ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. துகிலனுக்கு வந்து 30,000 ஃபீஸு இயர்லி. ஆமாம், 1 இயருக்கு. அப்புறம் எந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பண்ருட்டியில் இருக்கக்கூடிய ராதிகா மெட்ரிக் ஸ்கூல். அதை வந்துட்டு இப்போ புதுசாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க, ஃப்ரோபால் ப்ளே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கூல் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ருட்டி டு அரசூர் மெயின் ரோடு தேரடிக்கு பக்கத்துலேயே அங்கே தான் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்கூலில் வந்துட்டு இப்போ வந்துட்டு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இன்றைக்கி துகிலனை வந்துட்டு ஃபாதர்ஸ் டேவில் வந்துட்டு எங்களை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஒரு எஃபெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை வந்துட்டு எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதை நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.